பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இயற்கை இடுபொருட்களை இட்டு வளர்க்கப்படும் பழத்தோட்டத்தில் விளையும் பழங்களின் ருசியே அலாதி. இந்த பழங்களை ரசாயனம் இட்டு பழுக்க வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மேலும் இந்த பழங்களை நீண்ட காலம் கெடாமல் வைத்திருந்து சாப்பிட முடியும். இதெல்லாம் வேலூர் மாவட்டம் காளாம்பட்டு கிராமத்தில் அறிவுத் தோட்டம் என்ற பெயரில் இயற்கை தோட்டம் வைத்திருக்கும் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களின் அனுபவம். இவர் தோட்டத்தில் மா, சப்போட்டா, கொய்யா, வாழை, எலுமிச்சை, மாதுளை பழங்களை இயற்கை முறையில் உற்பத்தி செய்து விற்பனையும் செய்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து இவர் கூறும் தகவல்களை பார்ப்போம். கடந்த 6 ஆண்டு காலமாக வாழையை நம்ம தோட்டத்தில் பிரதானமாக வளர்த்துட்ருக்கோம். குறிப்பாக அந்த 6 ஆண்டு காலமும் வாழையடி வாழையாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய வாழை மரங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனுடைய எண்ணிக்கை வந்து 200-300 காய்கள் கூட ஒரே கொலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நகரத்துக்கு போனாலும் தயவுசெய்து அடுத்த தடவை எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பழங்களுடைய டேஸ்ட் இருக்குது. கற்பூர வாழை வச்சுருக்கோம், அதே மாதிரி மஞ்சள் வாழை வச்சுருக்கோம், பச்சையை வச்சுருக்கோம், காயும் வச்சுருக்கோம், காய் வாழையும் வச்சுருக்கின்றோம். இலைகளுக்கும் நாம் அதை பயன்படுத்துகிறோம். அதே போல் நாம் எடுத்த இன்னொரு முக்கியமான முயற்சி வந்து எலுமிச்சை வந்து ஒரு 35-40 மரங்கள் இருக்குது நம்ம தோட்டம் முழுக்க. அதுவும் அதே போல் தான் நம்ம வந்து இயற்கை உரங்கள் போட்டு மட்டுமே இந்த மரங்களை வளர்த்தோம். கண்ணிலிருந்து அது வளர்கிற வரைக்கும் எந்த ரசாயன உரமும் கொடுக்காம இயற்கை உரங்கள் மட்டும் கொண்டு நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் காய்ப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த காய்களை தாங்க முடியாமல் அப்படியே சாய்ந்து போய் கிடக்கிற அந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம். பல பேர் வந்து இது என்ன கொய்யா மரமானு கேட்குற அளவுக்கு அதனுடைய காய்கள் வந்து நல்லா பெருத்து இருக்குது. அதனுடைய சாரும் சரி, அதனுடைய வெயிட்டும் சரி, சாதாரண எலுமிச்சம் பழங்களை விட இது சிறந்து இருக்கிறத பார்க்குறோம். இன்றைய விவசாயத்தில் குறிப்பாக மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களாக இந்த சொட்டு நீர் பாசனத்தை பார்க்குறோம். அதனால் இந்த சொட்டு நீர் பாசனத்தையும் நம்ம தோட்டத்தில் இப்போ பயன்படுத்திட்டு வரோம். இது அரசனுடைய மானியத்தோடு சொட்டு நீர் பாசனம் நம்ம தோட்டம் முழுக்கவே பயன்படுத்துறதுன்றது இதனுடைய மகசூலை அதிகப்படுத்துகிறத கண்கூட நாங்கள் பார்க்க முடியுது. அதனுடைய வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்றையும் பார்க்குறோம். இது நீர் மேலாண்மைக்கும் அது உதவுது, மகசூலுக்கும் உதவுது. பயிர்கள் வந்து நல்லா வளத்துடன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த சொட்டு நீரினுடைய வரவு என்பது இந்த நம்ம அறிவு தோட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்குது. இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தொகுத்து சொல்லணும்னு சொன்னால் இயற்கை விவசாயம் இயல்பானது, லாபகரமானது தான் என்னால் உரத்து சொல்ல முடியும். தயவுசெய்து விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு யோசித்து பாருங்கள். இதற்கான சந்தையை பொதுமக்கள் வந்து உருவாக்கி தரணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றது தான் இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தென்னை மரங்களை உயிர்ப்பிக்கணும்னு வரும்போது நிறைய தென்னை மரங்களில் பட்டு போயிட்டு இருந்தது. அப்போ அது கூட ரசாயனம் ஏதாவது ஒன்று அடிங்க அப்படின்னு சொல்லுங்க. குறிப்பாக காப்பர் ஆக்சிக்ளோரைடு அடிங்க, இதெல்லாம் சரியாயிடுன்னு கூட எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனாலும் அந்த அரிப்பையும் நம்ம மாற்றுவதற்கு இயற்கை வழியில் என்ன செய்ய முடியுன்றதை பல நண்பர்களை ஆலோசித்தல இது மாதிரி வெள்ளை அடிங்க,
ஒரு 4-5 அடிக்கு வந்து வெள்ளை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பூச்சியும் அதில் வராது, அந்த அரிப்பையும் அது கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தென்னை மரங்களுக்கும் ஒரு 4-5 அடிக்கு வந்து நாம் வந்து வெள்ளை அடிச்சிருக்கோம். அது மிக மிக அதிக அளவு இன்றைக்கி அந்த அரிப்புகளை கட்டுப்படுத்தியிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதோடு சேர்ந்து அதோட நாங்கள் என்ன பயன்படுத்திட்டோன்னா மரங்களுக்கான எண்களையும் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மரத்துலேயும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நமக்கு ஈல்டு கிடைக்குது அப்படின்றதையும் நாம் வந்து ஒரு கணக்கு பராமரிக்கிறதுக்கும், எந்த மரத்தில் போதுமான அளவுக்கு நமக்கு ஈல்டு இல்லையோ அந்த மரத்துக்கு கூடுதலாக உரம் வைக்கிறதுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமாக அணுகிறதுக்கும் அது உதவியாக இருந்துன்றதையும் இதை நாங்கள் பரீட்சார்த்தமாக நம்ம தோட்டத்தில் செய்து பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழை மரங்கள் வந்து 6 வருடமாக தொடர்ந்து நம்ம பராமரிச்சுட்டு வரோம். இது எல்லாமே வாழையடி வாழையாக 6 ஆண்டு காலம் வளர்ந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மரங்க இங்கே இருக்குது. அதனுடைய காய்ப்பு பாருங்கள், நல்ல 1 2 3 4 அடுக்கு வாழைப்பழம் வச்சுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய உயரமும் அதிகமாக இருக்குது, இலைகளுடைய நீளமும் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது. அந்த சப்போட்டா மரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வரக்கூடிய சப்போட்டா பழத்தை விட இதனுடைய அளவு வந்து சைஸு வந்து அதிகமாக பெருசாக இருக்கிறத பார்க்க முடியும். சுவையும் அற்புதமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா மிக அற்புதமாக விளைச்சல் ஆகுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளையும் இருக்குது. மாதுளை பூ வச்சு இருக்கிறத பார்க்கலாம். காய்களும் வைக்க துவங்கி இருக்குது. இதுவும் காய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. இந்த மரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி ஊடு பயிர்னு சொல்லுவாங்க, இன்டர் கிராப்ஸு. அந்த வகையில் இங்கே கீரைகள் நாங்கள் போட்டிருக்கின்றோம். சிறுகீரை போட்டிருக்கோம், அரைக்கீரை போட்டிருக்கோம், வெந்தயக்கீரை போட்டிருக்கோம், அதே போல் பாலக் போட்டிருக்கோம். இதுவும் இங்கே விளைச்சலாகி மார்க்கெட் கொண்டு போகிறோம். இதுவும் நல்ல விளைச்சலை நம்மளுக்கு கொடுக்குறத பார்க்குறோம். தண்ணியும் ட்ரிப் இரிகேஷன் போட்டதால், சொட்டு நீர் போட்டதால் தண்ணி இதுக்கு ஒரே சீராக தண்ணி போய் நம்மளுக்கு நல்ல காய்ப்பை கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் முழுக்க பழமரங்களாக மாமரங்கள் இருக்குது. அதே போலவே சப்போட்டா, மாதுளை, வாழை, எலுமிச்சை, இப்படி வந்து பழமரங்கள் பல வகைகளும் இருக்குது. அதே போல் தென்னை மரம் ஒரு 110 மரம் தென்னை மரம் இருக்குது. காய்கறிகளாக பார்த்தீங்கன்னா கத்தரி, தக்காளி, மிளகாய், சுண்டைக்காய், முருங்கை, இது மாதிரி பல மரங்கள் வந்து காய்கறிகள் செடி கொடிகளும் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் மூலிகைகளும் முன்னே பார்த்திங்கன்னா மூலிகை மரமாகவும் இருக்குது, செடியாகவும் இருக்குது. அதனால தான் இங்கே வரக்கூடிய மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த நம்ம தோட்டத்துக்கு வர்றதுன்றது எல்லா வகையான செடிகளையும் கொடிகளையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வராங்க. பூச்செடிகளையும் பார்த்திங்கன்னா மல்லிப்பை பூ வச்சுருக்கோம், ரோஜா வச்சுருக்கோம். எல்லாமே தோட்டத்தின் நுழைவாயிலே வச்சுருக்கிறதால அது ஒரு வண்ண கலவையாக இருக்குது, வரங்களுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இது இவ்வளோ விவசாயம் செய்தாலும், இந்த 3 ஏக்கருக்குள்ளே இவ்வளோ செய்தாலும், இது எல்லாம் முழுக்க இயற்கை விவசாயம் என்பது தான் முக்கியமான செய்தி. இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை, இது வந்து செழிப்பாகவும் இருக்குது, லாபகரமாகவும் இருக்குதுன்றது தான் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. வணக்கம், நாங்கள் அறிவு தோட்டத்திலேருந்து பேசுகிறோம், குணசுந்தரி. நாங்கள் தோட்டத்தை வாங்கும்போது வந்து என்ன தோட்டம் வாங்கி நம்மளை சிரமப்படுத்துகிறாருன்னு யோசித்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு 6 வருடம் கழித்து இந்த 2 மாதத்தில் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய விஷயமா இருக்குது. எங்கள் தோட்டத்துக்கு நிறைய பேர் பார்வையிட வராங்க. பார்வையிடுறது இல்லாமல் நாங்கள் அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்துக்கு பயன்படுற மாதிரி என்னுடைய கணவர் இருக்கிறதுல, நான் அவருக்கு பங்களிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் குடும்பத்தார் எல்லோருமே அடுத்த தலைமுறைக்கு வழிவகுக்கணும்னு ஆசைப்படுறோம். உண்மையிலே சிறப்பான ஒரு இயற்கை வளமிக்க ஒரு உலகை படைப்போம், ஒன்று சேர்வோம், திறம்பட வாழ்வோம். இந்த நிலம் வாங்குவது துவங்கி இன்று வரை என்னோடு முழுக்க ஒத்துழைத்து இன்றைக்கி இவ்வளோ சீரும் சிறப்புமாக இருக்குதுன்னா
அது அவங்களுடைய ஒத்துழைப்பையும் இணைந்தது தான். இவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய மகன் உமாநாத், மருமகள் வித்யா, மகள் திவ்யா, மருமகன் மீனாட்சி சுந்தரம், எங்களுடைய பேரம் பேத்தி எல்லாருமே இந்த தோட்டத்தை வடிவமைக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகின்றேன். இந்த தோட்டத்தின் மூலம் நான் சொல்லக்கூடிய செய்தியாகவும் அல்லது நாம் உணர வேண்டிய விஷயமா நாம் பார்க்குறது வந்து, இயற்கை வழி விவசாயம் என்பது விவசாயிகளுக்கான மாற்று வாழ்க்கைக்கான ஒரு எதிர்காலம் இதில் இருக்கிறத என்னால் உணர முடிகிறது. இதை பற்றிய ஒரு உறக்க சிந்தனையை இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டி இருக்குது. இதற்கான ஒரு விவாதத்தையாவது ஆரம்பிக்கணும். இந்த விவசாயம் சாத்தியமா இல்லையா, சாத்தியப்படணும்னா எந்த அளவுக்கு செய்யணும் என்பது உட்பட ஒரு விரிவான விவாதத்தை இந்த சமூகத்தில் நாம் உருவாக்க வேண்டும். அரசும் இதற்கு முழுக்க ஒத்துழைக்க வேண்டும். இது எல்லோரும் இணைந்து செய்தனா இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த மாற்றத்தை உருவாக்கவும் கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சியே. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.